தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பினுடைய 62வது வகுப்பு இது. நாம் கடந்த சில வகுப்புகளில் தொடர்ந்து இந்திய அரசமைப்பு குறித்து பேசி வருகிறோம். இந்த மிக நீண்ட எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டம், இதற்கும் சமூக அமைப்புக்குமான தொடர்பு, இதற்கும் ஆளும் வகுப்பு ஆளப்படும் வகுப்புகளுக்கும் இடையிலான தொடர்பு, அதனுடைய விழுமியங்கள் எனப்படுகிறவற்றினுடைய உண்மையான மதிப்பு, பல்வேறு கோணங்களிலும் நாம் இந்திய அரசமைப்பை ஆய்வு செய்திருக்கிறோம். இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய வரைவு குழுவினுடைய தலைவர் என்ற முறையில் அம்பேத்கர் அவர்கள் ஆற்றிய பணி, அரசமைப்பு சட்டம் குறித்து அவருக்கு இருந்த பார்வை, அதில் ஏற்பட்ட மாற்றங்கள், இவை குறித்தெல்லாம் பேசியிருக்கிறோம். நாம் இன்றைக்கு இந்த அரசமைப்பு தொடர்பாக உச்ச நீதிமன்றம் வகுத்த ஒரு புதிய கொள்கை பற்றி பேச போகிறோம். அது நமக்கு ரொம்ப இன்றியமையாத ஒன்று. சாதாரணமாக ஒரு பாவலர்களுடைய பார்வையில் சட்டம் சரியில்லை என்றால் திருத்திக் கொள்ள வேண்டியதானே என்றுதான் கேட்பாங்க. நமக்கு ஏற்ற மாதிரி இந்த சட்டத்தை திருத்திக்கலாம். அப்படி திருத்திக் கொள்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? சட்டத்தை திருத்துவதற்கான அதிகாரம் எங்கு இருக்கிறதோ அந்த அதிகாரத்தை நாம் பெற வேண்டும். சட்டத்தை திருத்துகிற அதிகாரம் இந்திய அரசமைப்பில் எங்கே இருக்கிறது? சட்டம் என்று சொல்லுகிற போது 3 வகையான சட்டங்கள் இருக்கின்றன. ஒன்று நாட்டினுடைய அடிப்படை சட்டமாகிய அரசமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன். 2 நாடாளுமன்றங்கள் சட்டமன்றங்கள் இயற்றக்கூடிய தீர்மானங்களின் வழியாக, எடுக்கிற முடிவுகள் வழியாக வரக்கூடிய சட்டங்கள், அரசாணைகள் மற்ற எல்லாமே அதுக்குள்ள அடங்கும். அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும். அரசமைப்பு சட்டத்தின்படி அது செல்லுபடி ஆகக்கூடியதாக இருக்கணும். செல்லுபடி ஆகிறதா இல்லையா என்பதை பார்த்து தீர்ப்பு சொல்லுகிற பொறுப்பு நீதித்துறைக்கு இருக்கணும். அந்த நீதித்துறையே சில புதிய தீர்ப்புகளை வழங்குகிற போது அந்த தீர்ப்புகளும் சட்டத்துக்குரிய மதிப்பை பெறுகின்றன. அப்ப உச்ச நீதிமன்றம் வழங்குகிற தீர்ப்புகள், உயர் நீதிமன்றம் வழங்குகிற தீர்ப்புகள், இவையும் சட்டங்கள் என்ற வரிசையில் சேர்ந்து விடுகின்றன. ஜட்ஜ் கிவன் லா, நீதிபதிகள் கொடுக்கிற சட்டம். இந்த 3 வகையான சட்டங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருப்பது அரசமைப்பு சட்டம். அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் இவை எல்லாமே அமைந்திருக்கணும். அரசமைப்பு சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்பு வழக்கில் விழுந்த சட்டங்களாக இருந்தாலும் அவை அரசமைப்பு சட்டப்படி செல்லக்கூடிய சட்டங்களாக இருக்கணும். வேலிடிட்டி அண்டர் த கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது அவங்களுக்கான சோதனை. அரசு போடுகிற ஆணைகளையும் நம்ம ஒரு ஆணையை எதிர்க்கிறோம்னா என்ன அடிப்படையை எதிர்க்கிறோம்னா, இது அரசமைப்பு சட்டத்திற்கு அதனுடைய விதிகளுக்கு புறம்பாக இருக்கிறது என்றுதான் நம்ம நீதிமன்றத்துக்கு போறோம். அதனாலதான் இந்த நீதிமன்றம் நமக்கு ஒரு தீர்வு வழங்குவதற்கு இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள், உயர் நீதிமன்றத்தில் 226வது உறுப்பு, உச்ச நீதிமன்றத்தில் அப்படி நாம் முறையீடு செய்வதற்கான 32வது உறுப்பு. இந்த ஆர்டிகிள் 32, 32வது உறுப்பைத்தான் இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆன்மா என்று அம்பேத்கர் குறிப்பிட்டார். ஆட்சித்துறையும் சட்டம் இயற்றுகிற நாடாளுமன்ற துறையும் நீதி வழங்காத போது அல்லது அநீதி செய்கிற போது அதற்கு எதிராக தீர்வு கிடைக்கக்கூடிய இடம் நீதித்துறை. அதற்கு வழிவகுக்கிற உறுப்பு 32ஐ அவர் ரொம்ப உயிர் நாடியாக கருதினார். இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம இதுக்கு ஏன் இந்த சட்டத்தை நம்மால் திருத்த முடியவில்லை?
திருத்துகிற வாய்ப்பு நமக்கு ஏன் இல்லை என்பதற்கு வேறு பல காரணங்கள் சொன்னோம். தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய அந்த சாதிகாக்கும் சட்ட எரிப்பு போராட்டத்தில் கைதானவர்களுடைய வாக்குமூலத்திலேயே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த அரசமைப்பு சட்டம் நாங்கள் இயற்றியதல்ல, நாங்களோ எங்கள் பிரதிநிதிகளோ இயற்றியதல்ல, எங்கள் அனுமதி பெற்றதல்ல, எங்கள்கிட்ட இருந்து நீங்க இந்த சட்டத்தை நாங்க வச்சுக்கிறோம் உங்க மேலன்னு சொல்லி அனுமதி பெற்றதல்ல. இரண்டாவதாக, இந்த சட்டத்தை திருத்துகிற வாய்ப்பு எங்களுக்கு வழங்கப்படவில்லை. அதுக்கு அவங்க சொன்னதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, இப்ப நாடாளுமன்ற சட்டமன்றத்துல ஒரு சட்டத்தை திருத்த முடியாது, மாநில சட்டப்பேரவையில போய் ஒரு சட்டத்தை திருத்த முடியாது. நாடாளுமன்றத்தினால்தான் அரசமைப்பு சட்டத்தை திருத்த முடியும். அதற்கு வழிவகை செய்யக்கூடிய உறுப்பு தான் நம்ம பல முறை இங்க பார்த்திருக்கிறோம். ஆர்டிகிள் 368, உறுப்பு 368. இந்த 368வது உறுப்பின்படி அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதாக இருந்தால் அதுக்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை வேண்டும். சில சட்ட பிரிவுகளை திருத்துவதாக இருந்தால் அதற்கு மாநில சட்டப்பேரவைகளில் பெரும்பாலானவற்றினுடைய ஒப்புதல் வேண்டும், இல்லைன்னா திருத்த முடியாது. அப்படி திருத்தப்படக்கூடிய அந்த உறுப்புகள் இதை பயன்படுத்தி நாம ஏன் ஒரு கலகம் செய்து கொண்டு புரட்சி செய்து கொண்டு இருக்கிற சட்டத்துக்குள்ளேயே நம்ம எப்பாடுபட்டாவது இந்த மாற்றங்களை கொண்டு வந்து விடலாமே என்று ஒருவர் கருதி அதற்கான விடாமுயற்சிகளில் ஈடுபட்டு மாநில சட்டப்பேரவைகளில் மட்டுமல்ல இந்திய நாடாளுமன்றத்திலும் கூட பெரும்பான்மை பெற்று நம்மோடு ஒத்த கருத்துள்ளவர்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து, வெறும் தமிழ்நாடு மட்டும் முடியாதுன்னு சொன்னோம். 40 பேர் போய் என்ன பண்றது, 500க்கு மேற்பட்டவர்கள் இருக்கிற இடத்துல சரி தமிழ்நாட்டோட கேரளத்தை சேர்த்து, கேரளத்தோட கர்நாடகத்தை சேர்த்து, ஆந்திரத்தை சேர்த்து, இன்னும் கொஞ்சம் வடக்கு போய் வடகிழக்கு மாநிலங்களை சேர்த்து, இப்படி எல்லாம் சேர்த்து, அப்ப இந்திக்காரர்களையும் சேர்த்து நாடாளுமன்றத்துல ஒரு 3/2 பெரும்பான்மையை நம்ம போய் எட்டி பிடிச்சு ஒரு மாநில சட்டமன்றங்களில் பெரும்பான்மையானவர்கள் திருத்தங்களை ஆதரிக்கக்கூடிய நிலை வருகிற போது இந்த அரசமைப்பு சட்டத்தை அடியோடு திருத்திடலாமே. நம்ம எதெல்லாம் மக்களுக்கு அனுசரணையாக இல்லை, இந்த அரசமைப்பு எப்படி சாதி காக்கும் அரசமைப்பாக, தனியுடைமை காக்கும் அரசமைப்பாக இருக்கிறது நம்ம சுட்டு காட்டணும் இல்லையா? அதை ஏன் திருத்திட்டா என்ன? இந்த 368 நம்ம சுட்டி காட்டணும். இந்த திருத்தும் அதிகாரத்தை திருக்கிறது 3/2 வேணும்னு சொல்றதுக்கு பதிலாக இல்ல சாதாரண பெரும்பான்மை இருந்தா போதும் திருத்தணும். அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி அமெண்ட்மெண்ட் கிளாஸ், திருத்த விதியை திருத்துவது, அப்படி திருத்துறது. இப்ப நாடாளுமன்றம் தான் திருத்தணும்னு இருக்கிறதுக்கு பதிலாக அதுல ஒரு திருத்தம் கொண்டு வந்து சட்டமன்றங்களும் திருத்திக்கலாம், எங்களுக்கு இந்த சட்டம் வேணாம்னா நம்ம மட்டும் வேணாம்னு சொல்லிடலாம் என்று மாற்றுவது, இப்படி எல்லாம் சில யோசனைகளை பண்ணி பார்ப்பார். ஏன்னா இது ஒரு களரியா, ரத்த களரியா அல்லது விபத்தா, இது வன்முறை புரட்சியா நடக்கிறதுக்கு பதிலாக இப்படி ஒரு பெரிய முயற்சி எடுத்து நாடெங்கும் ஒரு மக்கள் எழுச்சியை தோற்றுவித்து அந்த எழுச்சியின் அடிப்படையில் ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று பெரும்பான்மை ஆக பெரும்பான்மை மிகப்பெரிய பெரும்பான்மை கொண்டு இந்த மாற்றங்கள்லாம் செய்யலாமே என்ற ஒரு எண்ணம் வரும். அப்பதான் என்ன கேள்வி எழுதுன்னா, 368வது உறுப்பின் படி அரசமைப்பு சட்டத்தை திருத்தலாம் என்பதை பயன்படுத்தி நாடாளுமன்றம் இந்த அரசமைப்பு சட்டத்தையே அழித்து விட முடியுமா என்ற கேள்வி. இந்த அமெண்ட்மெண்டா அப்ரகேஷனா, இது நீதிமன்றத்திற்கு முன்னாடி இது வந்துச்சு. முதல்ல என்ன கருதுனாங்க,
நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள். அவர்கள் எப்படி அவ்வளவு பொறுப்பில்லாம இந்த அரசமைப்பு சட்டத்தை அழிச்சிடுவாங்க? நாடாளுமன்றத்துக்கு இருக்கக்கூடிய சட்டத்தை திருத்தும் அதிகாரங்களுக்கு அப்படி எல்லாம் வரம்பு கட்ட முடியாது. நம்பணும், நாடாளுமன்றத்துக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அரசமைப்பு சட்டத்தை அழித்து விட மாட்டார்கள் நம்பணும். எனவே ஒரு வரம்புக்குள்ளதான் அவங்க திருத்தங்களை செய்வார்கள். அதே போல ஒரு கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கிற பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு மக்களுடைய அடிப்படை உரிமைகளை எல்லாம் பறித்து விட்டால் என்ன பண்ணுவது என்ற கேள்வி எழுந்துச்சு. இல்ல அதற்கு ஒரு வரம்பிடணும், அடிப்படை உரிமைகளை எல்லாமே அப்படி பறித்து விட முடியும் என்பது இல்லை என்று இது உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்து பல்வேறு வழக்குகளில் வாத பிரதிவாதங்களாக, கருத்துக்கள் எதிர்கருத்துகளாக, தீர்ப்புகள் மறு தீர்ப்புகளாக வந்து கொண்டே இருந்துச்சு. 67ஆம் ஆண்டு கோலக்நாத் வழக்கு என்று ஒரு வழக்கு, பஞ்சாப் மாநில அரசோடு கோலக்நாத் என்பவர் நடத்திய ஒரு வழக்கு. அடிப்படை உரிமைகளை திருத்துகிற அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு உண்டா என்ற ஒரு விவாதம் அதுல வந்துச்சு. மீண்டும் 73ல ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கு தான் ரொம்ப புகழ்பெற்ற கேசவானந்த பாரதி வழக்குன்னு பேர். கேசவானந்த பாரதிங்கிறவரு கேரளத்துல ஒரு இந்து மத பீடத்தினுடைய தலைவர். அவர் சாமியார் கேசவானந்த பாரதி. அவருடைய நிலங்களை நிலச்சிறுத்த சட்டத்தின் அடிப்படையில் அரசு எடுத்துக்கொள்வது தொடர்பாக அந்த வழக்கு. அன்னைக்கு மும்பையில் ஒரு மிக பிரபலமான ஒரு வழக்கறிஞர் இருந்தார். இப்ப நாங்கெல்லாம் சின்ன வயசுல கேள்விப்பட்ட ஒரு வழக்கறிஞர் பால்கிவாலா, நானி பால்கிவாலான்னு அவர் சொல்லுவாங்க. நனோவாவா நானி பால்கிவாலா அப்படின்னு பேர். அவர் சொன்னாரு, இல்லைங்க, ஒரு மத நிறுவனம், அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான சொத்துக்களை அரசு எடுத்துக்கொள்வதோ அதனுடைய அதிகாரங்களை குறுக்குவதோ அது அரசமைப்பு சட்டத்தினுடைய மத சுதந்திர கொள்கைக்கு எதிரானது. எனவே இந்த வழக்கை நாம் நடத்துவோம், உச்ச நீதிமன்றத்தில் போய் நடத்துவோம் என்று அவர் யோசனை சொல்லி அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு போனது. அது 71 வாக்குல போகுது. 73ல் அதில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த வழக்குல ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் உச்ச நீதிமன்றத்தில் ஒரே ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்குகிற சில ஏற்பாடுகள் இருக்கு. 2 பேர் வழங்குறது, 3 பேர் வழங்குறது, 5 பேர் வந்தாச்சுன்னா அதுக்கு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுன்னு பேர். பெஞ்சுன்னா ஆயம்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். அந்த ஆயத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்ப டிவிஷன் பெஞ்சுனா 2 பேர்னு அர்த்தம். ஏன்னா 2 பேருக்கு இடையில பிரிச்சு தீர்ப்பு வழங்கலாம். அப்படி போயிட்டே இருக்கும். இப்ப கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுனா 5 நீதிபதிகள் இருப்பாங்க. 5க்கு பிறகு ஆனா ஒத்தப்படையில இருக்கணும், ஏன்னா சரிபாதியா வந்துடக்கூடாது. 7, 9, 11, 13 13 தான் அதிகபட்ச எண்ணிக்கை. 13 பேருக்கு மேல ஒரு பெஞ்சில் இருக்க மாட்டாங்க. சாதாரணமாக இந்த 13 பேர் கொண்ட ஒரு ஆயத்தை உச்ச நீதிமன்றம் அமைப்பதில்லை. ஆனா இந்த வழக்கினுடைய முகன்மை கருதி அரசமைப்பு சட்டத்தை நாடாளுமன்றம் திருத்துவதற்கு எதுவரை அதிகாரம் உண்டு, அந்த அதிகார வரம்பு என்ன, எதை திருத்தலாம், எதை திருத்த முடியாது என்பதை வரையறுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்து அந்த முடிவின் அடிப்படையில் இந்த 13 பேர் ஆயத்தை ஃபுல்லஸ்ட் பெஞ்ச் அவங்க அமைச்சாங்க, உச்ச நீதிமன்றத்தில் அமைத்தார்கள். அந்த பெஞ்சில தான் இந்த கேசவானந்த பாரதி வழக்கு என்பது நடத்தப்பட்டுச்சு. அப்படி நடத்தப்படுகிற போது அந்த வழக்கில் அந்த 13 நீதிபதிகள் தீர்ப்பு வழங்குகிற போது அவங்க ஒரு மனதா வழங்கல. அவங்க என்ன பண்ணாங்க, 13 பேர்ல 7, 6 இதான் ஒத்தப்படையில வச்சான். 7 பேர் ஒரு தீர்ப்பு, 6 பேர் இன்னொரு தீர்ப்பு வழங்கினார்.
அந்த நீதிமன்றத்தில் அப்படி தீர்ப்பு வழங்கின நீதிபதிகள் சிக்ரி, குரோவர், ரே, பலேக்கர், இப்படி பேர், நமக்கு பேர்கள் முக்கியம் இல்லை. குறிப்பாக அந்த நீதிபதிகள் 7 பேர் இந்த மாதிரி உச்ச நீதிமன்றம், நாடாளுமன்றம் சட்டங்களை திருத்துவதற்கு ஒரு வரம்பு இருக்கிறது, எல்லாத்தையும் அப்படி திருத்த முடியாது என்று தீர்ப்பையும், இன்னும் ஒரு 6 பேரு இல்ல, நாடாளுமன்றம் சட்டத்தை திருத்துவதற்கு நாம் அப்படி எல்லை வகுக்க முடியாது, அவங்கதான் அந்த கொள்கைகளை முடிவு பண்ணி கொள்ளணும், இது நம்ம நாடாளுமன்றத்தில் தலையிடக்கூடாதுன்னு 6 பேருமாக அந்த தீர்ப்பை எழுதினாங்க. என்ன விவாதம் வந்துச்சுன்னா, அரசமைப்பு சட்டத்தை திருத்துகிற அதிகாரம் தான் பவர் டு அமெண்ட், திருத்தும் அதிகாரத்தை அழிக்கும் அதிகாரமாக மாற்றிவிடக் கூடாது. அப்ப அரசமைப்பை அழிப்பது என்றால் என்ன, திருத்துவது என்றால் என்ன? திருத்துவது என்றால் பல விதிகளில் ஒரு விதியை கூடுதலாக சேர்ப்பது, அல்லது ஒரு விதியின் ஒரு பகுதியை நீக்குவது. அடியோடு அழிப்பது என்பது முடியாது அரசமைப்பு சட்டம். அப்ப அடியோடு அழிப்பதுன்னு என்ன அர்த்தம்? இந்த அரசமைப்பு சட்டத்தின் அடித்தளத்தை அழிக்க முடியாது. நீங்க ஒரு வண்ணத்தை மாற்றி பூசலாம், புதிதாக ஒரு சில கருவிகளை பொருத்தலாம், ஒரு பூந்தொட்டியை கொண்டாந்து வைக்கலாம், ஒரு அரைக்கலன்களை கொண்டு வந்து போடலாம். ஆனா என்ன பண்ணக்கூடாதுன்னா, கட்டடத்தையே இடிச்சிடக்கூடாது. கட்டடத்துல ஒரு சின்ன பகுதியை இடிச்சிட்டு திருப்பி கட்டலாமா? கட்டலாம். அப்ப கடைசியா என்ன மீண்டும் மீண்டும் கேள்வி வருது, அப்ப எதை செஞ்சால் அதை அழிப்பது? அப்ப அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, இந்த அரசமைப்பு என்ற இந்த கட்டடத்திற்கு ஒரு அடித்தளம் இருக்கிறது, there is a foundation. அந்த அடித்தளத்தை அழிக்கக்கூடாது. அதுதான் அடித்தளம். அந்த அடித்தளம் என்பது பல கூறுகளால் ஆனது. அரசமைப்பினுடைய அடித்தளம், அதனுடைய கூறுகள் என்னென்னங்கிறத நீதிபதிகள் பல பேரு இந்த தீர்ப்புல பல விதமா எழுதியிருக்கிறாங்க. ஒற்றை தீர்ப்பு இல்ல, மொத்தம் 11 பேர் தீர்ப்பு எழுதியிருக்கிறாங்க. ஆனா ஒரு 7 பேர் ஒரு மெஜாரிட்டி இந்த திருத்துவதற்கு வரம்பு உண்டுன்னு, ஒரு 6 பேர் திருத்துவதற்கு வரம்பு இல்லைன்னு எழுதுறாங்க. அந்த அடிப்படையில் ஒரு புதிய கொள்கையை அந்த நீதிபதிகளில் ஒருவர் முன்வைக்கிறார். அந்த கொள்கை தான் அடிப்படை அடிக்கட்டுமான கொள்கைன்னு நம்ம சொல்றோம். நம்ம இன்னைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு இந்திய அரசமைப்பின் அடிக்கட்டுமானம், பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் அப்படின்னு பேரு. இந்த அடிக்கட்டுமானத்தை நீ எதுவுமே பண்ண முடியாது. 368வது உறுப்புல 3/2 பங்கு பெரும்பான்மை இருந்தாலும் சரி, 4/3 பங்கு பெரும்பான்மை இருந்தாலும் சரி, அல்ல அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே சேர்ந்தாலும் சரி, இந்த அடிக்கட்டுமானத்தில் கை வைக்க கூடாது. இந்த அடிக்கட்டுமானத்தை அழிக்கக்கூடிய திருத்தங்களை ஏற்க முடியாது. இந்த அடிக்கட்டுமானம் என்னங்கிறத பத்தி நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க. இப்ப ஜனநாயகம் ஒரு அடிக்கட்டுமானம், சமயச்சார்பின்மை ஒரு அடிக்கட்டுமானம், நாடாளுமன்றத்துக்கும் நீதித்துறைக்கும் இடையிலான அதிகார பங்கீடு என்பது ஒரு அடிக்கட்டுமானம். அப்ப குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தி அரசுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது ஒரு அடிக்கட்டுமானம். நிறைய சொல்றாங்க. இந்த நீதிபதி, அந்த கோட்பாட்டை வகுத்த நீதிபதியினுடைய பேரு HR கண்ணா. கண்ணா தான் இதை எழுதுறார். நாம் திருத்துவதற்கான அதிகாரத்தை எல்லைக்குட்படுத்தணும். அந்த திருத்துவதற்கான அதிகாரத்தை தான் அவர் எதை திருத்த முடியாதது, எவ்வளவு பாடுபட்டு திருத்தவே முடியாதது, என்றென்றைக்கும் இந்த அரசமைப்பை நிரந்தரமாக நீடிக்க வைக்கக்கூடியதுன்னா இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர். எல்லாத்தையும் மாற்றி கட்டிடுங்க, திருப்தி கட்டிடுங்க, ஆனா அடிக்கட்டுமானத்தை கை வைக்காதீர்கள் என்ற ஒரு கொள்கையை வகுக்கிறாரு. அந்த அடிக்கட்டுமானத்தில் அரசமைப்பு தான் உயர்ந்தது என்பது, சட்டத்தின் ஆட்சி என்பது, யாராவது ஒரு பிரதமரோ
அதிபரோ அல்லது குடியரசுத் தலைவரோ நான் தான் எல்லா ஆட்சி, நான் வச்செல்லாம் சட்டம்னு சொல்ல முடியாது. ஒரு அதிகாரங்கள் பகிர்ந்து கொடுத்திருப்பது. இப்ப இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை? எதிலிருந்து இந்த அடிக்கட்டுமானத்தை இவங்க பெறாங்க? அதுக்கு அவங்க எடுத்துக்கிற பகுதி என்னன்னா, ஒண்ணு பிரியாம்பிள், முகப்புரை. 2 அரசமைப்பு சட்டத்தினுடைய 3ஆம் பகுதி. 3 அரசமைப்பு சட்டத்தினுடைய 4ஆம் பகுதி. இந்த இடத்துலதான் நமக்கு என்ன வேடிக்கையா இருக்குன்னா, இந்த அடிக்கட்டுமானம்னு சொல்லி எதை காட்டுறாங்களோ அது எல்லாமே ஏற்றளவில் மட்டுமல்ல, இந்த 70 ஆண்டுக்கு மேற்பட்ட வாழ்க்கை அனுபவத்திலேயே ஒண்ணும் பலன் கொடுக்காத பகுதிகளா போச்சு, மலட்டு பகுதிகளா போச்சு. பிரியாம்பிள்னு இவங்க சொல்லக்கூடியது 73ஆம் ஆண்டுல பிரியாம்பிள், மறந்துடாதீங்க. அப்ப எல்லாம் எது இல்லைன்னா சோசியலிசம் இல்லை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சோசியல் வெல்ஃபேர் ஸ்டேட், சமூக நல அரசாக இருக்கணும். அரசு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசாக இருக்கணும். அதுக்கு என்ன அடிப்படை? பார்ட் 4 பகுதி 4 அரசு கொள்கையின் கொள்கையின் திசைநெறி கோட்பாடுகள், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதுல இருக்கக்கூடிய விதிகள் என்ன? கல்வி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சொத்து குவிப்பை தடுத்தல், முடிந்தவரை சமநீதியான சமூகத்தை அமைத்தல். இதான் இவங்க சொல்ற சோசியல் வெல்ஃபேர் ஸ்டேட். இதை ஒரு ஜனநாயக அரசு, இறைமையுள்ள அரசு, மதச்சார்பு இதோட இணைச்சுக்கிறாங்க. இதுதான் அடிக்கட்டுமானம், அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிக்கட்டுமானம். இந்த அடிப்படை உரிமைகளையே எதோடு இணைச்சு பார்க்கணும்? 3ஆம் பகுதியை 4ஆம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வழிகாட்டும் கொள்கை நெறிகளோடு இணைத்து பார்க்கணும். அது இணைத்து பிரியாம்பிள், இது 3 ஒண்ணா வந்துடுச்சுன்னா அது அரசமைப்பினுடைய அடிக்கட்டுமானம். உண்மையில என்னன்னா, இது அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிக்கட்டுமானம் இல்ல, இதுதான் பொய் கூரை. நமக்கு ஃபால்ஸ் சீலிங்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? கட்டடங்கள்ல இப்ப நம்ம இருக்கிற வீட்டுல மேல ஏதோ கூரையோ அல்லது ஓடோ போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு மேற்கூரை ஒண்ணு அமைக்கிறது. இப்ப தெர்மாக்கோல்லையோ வேற ஏதோ ஒண்ணு அமைக்கிறது, தட்டி போட்டு அமைக்கிறது. இதான் ஃபால்ஸ் சீலிங். உங்களுக்கு அது கூரை வீடுன்னு தெரியாது, ஓட்டு வீடுன்னு தெரியாது, ஏதோ ஒரு மறைச்சுக்கிட்டு இருக்கும், அதையெல்லாம் உண்மையை மறைச்சுக்கிட்டு இருக்கும். அதுதான் பொய்க்கூரை. இதுக்காக என்ன பயன்படும்? இப்ப நல்ல வெளிச்சம் கொடுக்கறதுக்கு அந்த பொய்க்கூரை பயன்படும், அல்லது வெப்பத்தை முழுசா கீழே இறங்கிடாம தடுக்கிறதுக்கு பயன்படும். ஆனா அது நிஜ கூரையா இருக்காது. ஏன்னா நீங்க அதுக்கு மேல இருக்கிற கூரையை நீக்கிட்டீங்கன்னா இது கொஞ்ச நேரம் கூட தாங்காது, வெயில் மழைக்கெல்லாம் தாங்காது. இப்ப இவங்க சொல்லக்கூடிய அந்த அடிக்கட்டுமானம் என்பதெல்லாமே உண்மையில் அடிக்கட்டுமானமாக இல்லை. நீங்க ஒரு நாடக மேடையில தாஜ்மஹாலை காட்டணும். எப்படி காட்டலாம்? ஒரு நல்ல ஓவியரை கொண்டு தாஜ்மஹாலை படமாக வரைந்து அதை பின்புலத்துல காட்டுறது. காட்டினா உங்களுக்கு தாஜ்மஹாலுக்கு முன்னால நின்று இந்த கதாபாத்திரங்கள் பேசுற மாதிரி அல்லது காதலர்கள் கொஞ்சி விளையாடுற மாதிரி நீங்க காட்டிடலாம். உங்களுக்கு ஒரு மயக்கம் உண்டாயிடும். ஆஹா, நம்ம தலைவனும் தலைவியும் தாஜ்மஹால்ல போய் கொஞ்சிட்டு இருக்கிறாங்க பார் என்று காட்டிடலாம் உங்களுக்கு. இப்ப எல்லாம் நிறைய புதுமைகள் வந்துருச்சு. இந்த ப்ரொஜெக்டரை வைத்துக் கொண்டு என்ன பண்றாங்கன்னா, நம்ம மேடையில பேசும்போதே பெரிய உருவத்தை அந்த மேடையில் நமக்கு பின்னால காட்ட முடிகிறது. அப்பப்ப அதை மாத்த முடியுது. இந்த மாதிரியான ஒரு வித்தை தான் இந்திய அரசமைப்பினுடைய அடிக்கட்டுமானம்னு சொல்ற. ஜனநாயகம் என்பது, சமூக நல அரசு என்பது, அடிப்படை உரிமைகள் என்பது, அப்புறம் அரசு கடைபிடிக்க வேண்டிய கொள்கை நெறிகள், இது எதுவுமே நிஜமாகல. ஒரு நேரத்தில் பொய்க்கூரைகளுக்கு ஒரு பயன்பாடு இருக்கு. அது வெப்பத்தை கொஞ்சம் தணிக்குது, ஒளியை கொஞ்சம் நல்லா எதிரடிக்கிறது, உள்ள வெளிச்சமாக்குது.
ஆனாலும் அது கூரை ஆயிடாது, அது அடி கட்டுமானம் ஆயிடாது. இந்திய அரசமைப்பிலும் அப்படிதான். அடிக்கட்டுமானம் என்று சொல்வது உடனடி நோக்கில் சில காரியங்களுக்கு பயன்படலாம். ஆனால் அடிப்படையில் இந்த அரசமைப்பை பயன்படுத்திக் கொள்வதாக அது இருக்காது. இந்த அடிக்கட்டுமானத்தை திருத்த முடியாதுங்கிறாங்க. இந்தியா என்றென்றைக்கும் குடியாட்சிய நாடாக இருக்கும். ஒருவேளை இது ஒரு போலி குடியாட்சியம் என்றால் அது என்றைக்கும் போலி குடியாட்சியமாகவே. இந்தியா என்றென்றைக்கு இறைமை வாய்ந்த குடியரசாக இருக்கும். அந்த இறைமை என்பது உண்மையில் மக்களுக்கு பயன்படாது, மக்களுடைய இறைமை பறிப்பதாக இருக்கும் என்றால் அது அப்படியே என்னைக்கு இருக்கும். ஏன் இறைமை என்று சொன்னால் அது ஒரு குடியரசு நாட்டில் முடிமன்னரை சார்ந்தது அல்ல. சவரன் என்று சொல்றாங்க இல்லையா, என்னது ராஜா தலை குறிச்ச ஒரு காசுக்கு பொற்காசுக்கு பேர் தான் சவரன். ஒரு சவரன் 2 சவரன்ங்கிறாங்களே, அது ஆங்கிலத்துல வர சாவரின்ங்கிற சொல்லுதான் சவரன் ஆயிருக்கு தமிழ்ல. அதுல ராஜா தலை இருக்குங்கிறதா முக்கியம். ஏன் ஒரு நாட்டுல பல பேருக்கு பலவிதமான அதிகாரங்கள் இருக்கு. ஒரு வாயிற்காவலனுக்கு கூட ஒரு அதிகாரம் இருக்கு. ஷேக்ஸ்பியர் சொல்லுவாரு, clothed in a little authority அப்படின்னு சொல்லுவார். இந்த ஏவிஎம் வாசல்ல ஒரு காக்கி சட்டை போட்டு ஒருத்தனை கையில தடியோடு நிறுத்தி வச்சீங்கன்னா அவனுக்கு அந்த இடத்துல மட்டும்தான் அதிகாரம், வேற எந்த இடத்துலயும் அதிகாரம் கிடையாது. நடந்தோ சைக்கிள்ல போறவன வழியில மறிப்பான், நிறுத்து, எங்க போற, யார பார்க்க போற, எதுக்கு போற, ஆள முடியாது, போ வெளியே போ அப்படின்னுவான். கார்ல போனா விரைச்சின்னு சலாம் போட்டு அனுப்பிடுவான், யார் வேணாலும் உள்ள போயிடலாம். அவனுக்கு ஒரு அதிகாரம், அதான் லிட்டில் அத்தாரிட்டி, ஒரு சின்னஞ்சிறு அதிகாரம் இருக்கு. ஒரு டிராபிக் போலீஸ்காரனுக்கு ஒரு சின்ன அதிகாரம் இருக்கு. தியேட்டர்ல டிக்கெட் கொடுக்கிறவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. பேருந்து ஓட்டுநருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. ரயில்வேல பயணச்சீட்டு சோதிக்கிறவருக்கு அதிகாரம், எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அதிகாரம். இந்த அதிகாரத்துக்கு அடிப்படையான விதிகள் சட்டங்கள் எல்லாமே ஏப்பாடி அதிகாரம் பண்றாங்கன்னா இந்த மாதிரி சட்டத்துல இருக்குங்க. இப்ப ஒரு கேள்வி என்ன எழுதுன்னா, இப்ப இறுதி அதிகாரம் யாருன்னு இருக்கு? அந்த முழுமையான முற்றதிகாரம், எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடியது, அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு? அதுக்கு பேர் தான் இறைமை. இறைனா அரசன்னு பொருள். ஒண்ணு கடவுள்கிட்ட இருக்கணும், இல்ல கடவுளின் பிரதிநிதியாகிய அரசன் இருக்கணும். இறை என்று வைக்கப்படும் தானே, அவன் தான் இறை. இப்ப நம்ம சிலப்பதிகாரத்துல கோவலன் வழக்கை மன்னர் விசாரிக்கிறார். இவ கொண்டு போய் செஷன்ஸ் கோர்ட்ல நிறுத்துன்னு சொல்லல. ஏன்னா அவர் தான் நீதித்துறை, அவர்தான் காவல்துறை, அவர்தான் சிறைத்துறை, எல்லாத்துக்குமான அதிகாரம் அவர் கையில தான் இருக்கு. பாண்டிய நெடுஞ்செழியன் என்றுதான். அதனால அவரே தீர்ப்பு வழங்குறார். அவரே கடைசியா நான் தப்பா தீர்ப்பு வழங்கிட்டேன்னு யானோ அரசன் யானே கல்வன் விழுந்து செத்து போறார். அப்ப மன்னர் கையில் தான் எல்லா அதிகாரமும் குவிந்திருப்பது. அதுதான் முடியாட்சியினுடைய தன்மை. ஒரு முடியரசு என்பது இறைமை மன்னரை சாரும், முடிமன்னரை சாரும். Sovereignty belongs to the crown. இதுக்கு நேர் மாறாக குடியரசு என்பது இறைமை, அதாவது இறுதி அதிகாரம், முற்றதிகாரம், மக்களை சாரும், குடிமக்களை சாரும். அதுக்கு பேர் தான் குடியரசு. இப்ப எல்லாரும் ஓர் நிறை என்று எல்லோருக்குமே அந்த அதிகாரம். எப்படி எவ்வளவு பேரு அந்த அதிகாரத்தை செலுத்த முடியும்? எனவே அவங்க என்ன பண்றாங்க, இந்த அதிகாரத்தை ஒரு கையில ஒப்படைச்சு, ஒரு குழுவின் கையில, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பின் கையில ஒப்படைச்சு, இதையெல்லாம் நீ பாத்துக்க. சட்டம் இயற்றுவதற்கு ஒரு சபை, தீர்ப்பு வழங்குவதற்கு ஒரு நீதிமன்றம், நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு அதிகார வர்க்கம், எல்லாத்தையும் அவங்க ஒப்படைக்கிறாங்கன்னு அர்த்தம். இதான் குடியரசு. அடுத்தது என்ன சிக்கல் இருக்கு இதுல?
இந்த குடியரசுல இந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு மொழி இன தொகுதியா இருக்கிறாங்க. இப்ப நமக்கு தமிழ்நாடு, ஆந்திரா என்று ஸ்டேட்டா இருக்கு. அப்ப இந்த தமிழ்நாட்டுக்குன்னு சில இறைமை இருக்குது. இந்த இறைமையில ஒரு பகுதியே ஒரு பொது அதிகாரத்தின் கையில ஒப்படைச்சு நீ பாத்துக்கங்கிறாங்க. அப்ப இது வெஸ்டர்ன் சாவரிட்டி தான், ஒப்படைக்கப்பட்ட இறைமை தான் இது. ஆனா இப்ப இங்க இந்தியா இறைமை இல்லைன்னா இது எப்படி இருக்கணும்? இப்ப அரசமைப்பு பேரவையிலே இந்த விவாதம் வந்துச்சு. நான் இங்க ஒரு முறை சொல்லியிருக்கேன். அம்பேத்கர்ட்ட கேட்டாங்க, இறைமையுள்ள ஒரு அரசு தானே ஸ்டேட்னு சொல்ல முடியும், இங்க ஸ்டேட்ஸுக்கு இறைமை இருக்குதான்னு கேட்டாங்க. அம்பேத்கர் ஆமா இருக்குன்னு, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, நாம மாநிலத்துக்கும் இந்த ஒன்றிய அரசுக்கும் இடையில அதிகாரங்களை பிரித்து கொடுத்திருக்கிறோம். அப்படி பிரித்து கொடுத்திருக்கும் போது 7வது அட்டவணையில் பட்டியல் போட்டு பிரிச்சிருக்கோம் யாராருக்கு என்ன அதிகாரம்னு. அந்த பட்டியலின்படி ஒன்றியத்துக்கென்று 97 இனங்கள்ல அதிகாரம் இருக்கு. 97 இனங்கள். அது நாடு தழுவிய பொது முக்கியத்துவம் உடையது. பாதுகாப்பு, ரயில்வே, அஞ்சல், தந்தி இதெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்திருக்கோம். மாநில பட்டியல்ல 66 இனங்கள் இருக்கு. அது நலவாழ்வு, காவல்துறை இதையெல்லாம் கொடுத்திருக்கோம். அப்புறம் இந்த ரெண்டுக்கும் பொதுவான இசைவு பட்டியல்ல 47 இனங்கள் இருக்கு. அம்பேத்கர் சொன்னாரு, இந்த பட்டியல் அதிகார பிரிவினை இருக்குல்ல, அதன்படி யூனியனுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கோ அதுல அவங்களுடைய சாவரின்டியும், ஸ்டேட் அல்லது மாநிலத்துக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரங்கள்ல மாநிலத்தினுடைய இறைமையும் உறுதி செய்யப்படுகிறது. அந்த 66 இனங்களிலும் மாநிலங்கள் தங்களுக்கான சட்டங்களை இயற்றிக் கொள்ளலாம். ஆனா உண்மையில இப்ப இத்தனை ஆண்டுகால அனுபவம் அம்பேத்கருடைய நம்பிக்கையை பொய்யாக்கிடுச்சு. அப்படி இருந்தா உங்களுக்கு இத்தனை சட்டங்களும் நிக்காது. மாநிலங்கள் அதெல்லாம் சட்டம் இயற்றி கொள்ளணும். இப்ப நமக்கு தெரியும் நீட் மசோதா மற்ற எத்தனையோ சட்ட முன்வடிவுகள் எப்படி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, நேரடியா மாநில அதிகாரத்துக்கு உட்பட்ட அந்த பொருள் குறித்து சட்டம் இயற்றினாலும் அதற்கும் யாருடைய ஒப்புதல் வேணும்? ஆளுநர் அல்லது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் வேணும். இப்ப சட்டம் ஒழுங்கு அதிகாரம் இவங்க கையில இருக்குது, இந்த 66ல 1. அதன்படி ஒரு சிறை கைதியை விடுதலை செய்வதாக இருந்தால் கூட இவங்க பண்ணலாம். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்? ஆளுநர் ஒப்புதல் வேணும். ஆளுநர்னா யாரு? அவர் இந்திய குடியரசுத் தலைவரினுடைய அதிகாரம் அளிக்கப்பட்ட பிரதிநிதி. அவர் ஒன்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. அவரிடம் அனுமதி பெற்றுத்தான் நீங்க இந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். அப்ப என்ன அர்த்தம்? இந்த மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொது பட்டியல் எல்லாமே இறுதியா பார்க்கும்போது இந்திய அரசின் கையில் அதிகாரத்தை குவித்திருக்க. இதை இறைமை, இவங்களுக்கும் இறைமை இருக்கு, அவங்களுக்கும் இறைமை இருக்கு. அறிஞர் அண்ணா 1963ல மாநிலங்களவையில் வாதிட்டார். இதே கருத்தை முன்வைத்து வாதிட்டார். நமக்கிடையில we have shared our sovereignty, இறைமையை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு இறைமை இருக்கு, எங்களுக்கு ஒரு இறைமை இருக்கு. எங்கள் இறைமையில் நீங்க குறிக்கிடாதீங்க. எங்கள் இறைமைக்கு எதிராக நீ இந்த சட்டத்தை கொண்டு வர்றீங்க என்று அவர்கள் கொண்டு வந்த அந்த பிரிவினை தடை சட்டத்துக்கு எதிராக அண்ணா வாதிட்டார். அப்ப அவங்க மறுத்துட்டாங்க. நோ, மாநிலத்துக்கு ஒரு இறைமை கிடையாது. நீங்களா நினைச்சுக்கிறீங்க இறைமை என்றாலே இந்தியாவுக்கு மட்டும்தான். அப்ப முகப்புறையில் சொல்லக்கூடிய இறைமையுள்ள குடியரசு என்பது இந்த அரசமைப்பில் உறுப்பாக இருக்கிற அரசுகள், மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இறைமை மறுக்கும் குடியரசு. இது அடிப்படை. குடியாட்சிய குடியரசு என்பதன் பெயரால் ஒரு குடியாட்சிய மறுப்பு குடியரசையும், இறைமையுள்ள குடியரசு என்ற பெயரால் ஒரு இறைமை மறுப்பு குடியரசையும் இவங்க தோற்றுவிக்கிறார். இந்த செக்குலர் மதச்சார்பின்மைன்னு சொன்னாங்க. அதை பத்தியும் இவங்க விரிவா பேசுறாங்க.
ஆனா உண்மையில மதச்சார்பின்மை என்பது எல்லா மதங்களுக்கும் அரசியல் இடம் கொடுப்பதா இருக்க தவிர எந்த மதத்துக்கும் அரசியல் இடமில்லை என்பதாக இல்லை. இது எப்படி ஒரு இந்து மத சார்புடைய ஒரு விதிகளை வகுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதற்கு காரணமாக பழைய சட்டங்களை ஆதாரம் காட்டுறாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுல நம்ம மிக முக்கியமா கருதுவது இந்த அடிக்கட்டுமானத்தில் ஒன்று பெடரலிசம் என்கிற அந்த வாதம் தான். பெடரலிசம் அதாவது கூட்டாட்சி கொள்கை, நம்ம வடமொழியில சமஷ்டின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த சமஷ்டி அல்லது கூட்டாட்சி கொள்கை இந்த அடிக்கட்டுமானத்தினுடைய அடிக்கற்களில் ஒன்று என்று இந்த தீர்ப்புல சொல்றாங்க. என்ன ஒரு வேடிக்கைன்னா, தீர்ப்பு வந்தது 73ல. 73ல் இப்படி ஒரு தீர்ப்பு வரும்போது நாட்டினுடைய தலைமை அமைச்சராக அல்லது பிரதமராக இருந்தது இந்திரா காந்தி. இந்திரா காந்திக்கு இந்த தீர்ப்பு பிடிக்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாடாளுமன்றத்திற்கு சட்டம் இயற்றுகிற அதிகாரம், சட்டத்தை திருத்துகிற அதிகாரம், இதுல நீதிமன்றங்கள் குறுக்கிடக்கூடாது. நாங்க என்ன வச்சோமோ அதான் சட்டம், நாங்க என்ன திருத்த வேணாலும் பண்ணுவோம். அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா, இந்த தீர்ப்பை வழங்கிய அந்த நீதிமன்ற ஆயம் இருக்கு பாருங்க, அந்த ஆயம், அந்த தலைமை நீதிபதி சிக்ரி ஓய்வு பெற்ற உடனே இந்த 6 நீதிபதிகள் இதுக்கு எதிராக வழங்கினாங்கல்ல பெரும்பான்மை தீர்ப்பை எதிர்த்து 7-6, அந்த 6 பேர்ல ஒருத்தராகிய ஏஎன் ரேயை தலைமை நீதிபதி ஆக்கிட்டாங்க குடியரசுத் தலைவர் மூலமா. அவருக்கு விட சீனியர் 3 பேர் இருந்தாங்க, அதை பத்தி அவங்க கவலைப்படல. நீ யாரு இருந்தாலும் இல்லைன்னாலும் நீ நீதான் நீதிபதினு ஆக்கிட்டாங்க. அந்த 3 பேரை ஆக்குனாங்க. 42வது திருத்தத்தை கொண்டுட்டு வந்தாங்க. நமக்கு எல்லாம் பல முறை பேசியிருப்போம். அந்த தீர்ப்பு, அந்த அடிக்கட்டுமான தீர்ப்பு ஒரு தோற்றத்தில் எப்படி இருக்குதுன்னா, நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை பாதுகாப்பது போலவும் இந்திய அரசமைப்பினுடைய அடிக்கட்டுமானத்தை நிறுவுவது போலவும் தோணுது. ஆனா உண்மையில் இந்த அடிக்கட்டுமானமாகவே இல்லை என்பதால் இது யாருக்கு எதிராக போகுதுன்னா, ஒரு பொய்க்கூரையை உருவாக்குகிறது. அந்த பொய்க்கூரை இதை குடியாட்சியமா காட்டுது, இறைமையுள்ள குடியரசா காட்டுது. இன்னும் பிற்காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்திரா காந்தி அம்மையார் 42வது திருத்தத்தின் மூலம் முகப்புரையை திருத்தினாங்க. நம்ம பல முறை சொல்லியிருக்கேன். அந்த முகப்புரையை திருத்தும் போது என்ன பண்ணாங்கன்னா, 1949 நவம்பர் 26ஆம் தேதி இந்திய அரசமைப்பு பேரவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1950 ஜனவரி 26ஆம் தேதி செயல் வடிவம் பெற்ற இந்திய அரசமைப்பு, அதனுடைய முகப்புரையில் இந்திய மக்களாகிய நாம் நம்ம நாட்டை எப்படி அமைத்துக் கொள்ள விரும்புகிறோம்னு சொல்லி இருந்துச்சுன்னா, சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்காக அமைத்துக் கொள்ள விரும்புகிறோம்னா சொல்லிருச்சு. இறைமையுள்ள ஜனநாயக குடியரசு. இதுவரை என்ன இல்லைன்னா அந்த முகப்புரையில செக்குலர் இல்ல. இப்ப சரின்னு இந்த செக்குலரை சேர்த்தாங்க. ஒருவேளை இந்த கேசவானந்த பாரதி வழக்குல செக்குலரிசம் ஒரு அடிக்கல் என்று சொன்னதுனால சேர்த்தாங்கன்னு நம்ம கருதலாம். ஆனா இதற்கு தொடர்பே இல்லாம என்ன பண்ணாங்கன்னா, சோசியலிசத்தை கொண்டு வந்து சேர்த்தாங்க. சோசியல் வெல்ஃபேர் ஒரு அடிக்கட்டுமானம்னு சொன்னதுனால சோசியலிசம் குடியாட்சியம்னு சேர்த்தாங்க. அதுக்கு விளக்கம் கிடையாது. இதுதான் சோசியலிசம்னு சொல்லி இந்த நாட்டை சோசியலிச குடியரசு எல்லாம் மாத்தல. அதுக்கப்புறம் இன்னொன்னு சேர்த்தாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமானது. என்னன்னா, இன்னொன்னு சேர்க்காம விட்டாங்க. அவங்க சொன்னதுல எதனா பெடரல விட்டாங்க. நீங்கள் கேசவானந்த பாரதி வழக்கு தீர்ப்பை வச்சு பார்த்தீங்கன்னா, சமூக நலம் என்கிற அடிக்கல் சோசியலிசமாக சேர்க்கப்படுது. சமயச்சார்பின்மை என்ற அடிக்கல் செக்குலராக சேர்க்கப்படுகிறது. ஆனால் டெமோக்ராட்டிக் ஏற்கனவே இருக்கு, சாவரின் ஏற்கனவே இருக்கு. எது சேர்க்கப்படலைன்னா பெடரல் என்பது சேர்க்கப்படலை. ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். நமக்கு
ஏன்னா அரசமைப்பு சட்டத்தில் அவங்க என்ன வேணாலும் திருத்திக்கலாம். அப்ப அந்த நேரத்தில் 42வது திருத்தத்தின் மூலம் இப்ப கல்வியை தூக்கி மாற்றிக் கொண்டது, பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது, நிறைய 42வது திருத்தம் பற்றி பல முறை நம்ம பேசியிருக்கோம். The Indian Constitution was turned into a Indira Constitution. இந்திய அரசமைப்பை இந்திரா அரசமைப்பாகவே மாற்றிவிட்டதாக அதன் மீது குற்றச்சாட்டுகள் சொன்னார். அதுவரைக்கும் இல்லாத தேசிய உரிமை, தேசிய இறையாண்மை எல்லாத்தையும் கொண்டு சட்டத்துக்குள் நுழைச்சாங்க. அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை உரிமைகளை திருத்தினாங்க, அதையெல்லாம் வரம்புக்குட்படுத்தினாங்க. இப்படி நிறைய திருத்தங்களை, மாநில உரிமைகளையும் மக்கள் உரிமைகளையும் பறிக்கக்கூடிய திருத்தங்களை கொண்டு வந்துட்டு அந்த முகப்படாமை மட்டும் மாத்தினாங்க. முகப்புரை என்கிற அந்த முகப்படாமை மட்டும் என்ன பண்ணாங்க, இந்த புதுசா சேர்த்தாங்க. அப்படி சேர்க்கும் போது எதை சேர்க்கவில்லை என்றால் பெடரலிசத்தை சேர்க்கவில்லை. பெடரல் என்ற சொல்லே இல்லை அதுல. உண்மையிலேயே அந்த தீர்ப்பை ஒட்டி சேர்த்திருந்தா பெடரல் சேர்க்கணும். ஆனால் அன்னை இந்திரா காந்தியினுடைய குடியாட்சிய மறுப்பு, ஜனநாயக மறுப்பு என்பது ஒப்புக்கு கூட, பெயரளவுக்கு கூட பெடரலிசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா இந்த பெடரேஷன்ங்கிற சொல்லையே, பெடரலிசம் என்ற கோட்பாட்டையே அரசமைப்பு பேரவையில் எப்படி பயன்படுத்தினாங்கன்னு சொன்னா, இதுக்கு முன்பு ஒரு முறை நம்ம விரிவா பேசணும். அதாவது இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் போடுகிற போது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு உறுப்பினர் உட்பட பல பேர் கேட்டாங்க, ஏன் நம்ம இதை பெடரேஷன் அறிவிக்க கூடாது, இந்தியா ஷல் பி எ பெடரேஷன் என்று ஏன் சொல்லக்கூடாது, ஏன் யூனியன் சொல்லணும் அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. கடுமையான பெரிய விவாதம் நடந்துச்சு. இல்ல, அம்பேத்கர் சொன்ன பதில் என்னன்னா, பெடரேஷன் அல்லது கூட்டரசு என்றாலே தனித்தனியாக, சுயேட்சையாக, தற்சார்போடு இருக்கிற அந்த அலகுகள், அவங்கவுங்களுக்கு அரசு இருக்கும். இந்த அரசுகள் எல்லாம் ஒன்று கூடி நாம ஏன் இப்படி துண்டு துண்டா இருக்கணும், ஒண்ணு சேரலாமே என்று ஒரு அமைப்பை உருவாக்கினால் அதற்கு பேருதான் பெடரேஷன், கூட்டாட்சி. இந்தியாவில் நாம் அப்படியெல்லாம் இல்லை. நாம பிரித்தானியர் அவர்களுடைய நிர்வாக வசதிக்காக அவர்கள் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு நாடாக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னால இந்தியாங்கிற ஒரு கட்டமைப்பே கிடையாது. அப்ப இந்த கட்டமைப்பை நம்ம தொடர விரும்புகிறோம். அப்படி தொடருவதற்காக நம்ம அதுக்கு ஒரு பேர் கொடுக்க வேண்டியிருக்கு. நாம விரும்பி யாரும் இதுல சேரல. விரும்பி சேர்ந்த அலகுகள், விரும்பி சேர்ந்த அரசுகளின் கூட்டாட்சியாக இதை அழைக்க முடியாது. ஆகவே பெடரேஷன் இல்லை, யூனியன், நம்ம ஒன்றா இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் யூனியன், அப்புறம் ஸ்டேட்ஸ் போது இறைமை வேணும்னு கேட்கும் போதுதான் இந்த அதிகார பட்டியலை காட்டினாங்க. அப்ப இந்திய அரசமைப்பை உருவாக்கியவர்களுடைய பார்வையிலும், இன்று வரை இந்திய சட்ட அறிஞர்களுடைய பார்வையிலும், அரசமைப்பு வல்லுநர்களுடைய பார்வையிலும் கூட்டரசு என்பதனுடைய பொருள் என்னன்னா, இந்தியாவில் ஒற்றை அரசு இல்லை, இரட்டை அரசுகள் இருக்கின்றன என்பது. இங்கு நடுவண் அரசும் இருக்கிறது, மாநில அரசும் இருக்கு. எனவே இது ஒரு கூட்டாட்சி, அவ்வளவு. நடுவண் அரசும் இருக்கு, மாநில அரசும் இருக்கு. அடுத்த கேள்வி என்ன வருது, அப்ப ரெண்டு அரசுகளா? ரெண்டும் ரெண்டு அரசுகளாக இருக்குமானால் நீங்க கூட்டாட்சின்னு அழைக்கலாம். ஒன்று அரசாக இருக்கிறது, இன்னொன்று அரசாகவே இல்லை. ஒன்று அரசாக இருக்கிறது, இன்னொன்று அரச போலியாக இருக்கிறது. ஒரு ஃபேக் ஸ்டேட் இது, நாட் ஏ ரியல் ஸ்டேட். ஏன்னா அதனால் இதை கலைக்க முடியும், இதனால் அதை கலைக்க முடியாது. அப்ப அந்த அரசுக்கு கீழ்ப்பட்ட அரசுகள்,
பிரித்தானிய அரசுக்கு கீழ்ப்பட்டு கவர்னர் ஜெனரல் ஆட்சி நடைபெற்ற மாதிரி இந்திய அரசுக்கு கீழ்ப்பட்டு மாநில ஆட்சிகள் நடத்தலாம். இது எப்படி நம்ம பெடரேஷன் சொல்ல முடியும் என்ற விவாதம் எல்லாம் எழுது. செக்குலரிசம் இதற்கு ஒரு அடிக்கல் என்று சொல்வது போலவே அதுக்கு கொஞ்சம் அர்த்தம் இருக்கு. டெமோக்ரசி இதற்கு ஒரு அடிக்கல் என்று சொல்லும்போது அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கு. தேர்தல் நடத்தப்படுது, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிகள் வர்றாங்க, ஆட்சியாளர்களை மக்கள் மாற்றிக்கொள்ள முடிகிறது. பெடரலிசம் எப்படி அடிக்கல்? எந்த ஆதாரமும் அதுக்கு இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பெடரலிசம் அல்லது கூட்டாட்சி என்பது இந்திய அரசமைப்பில் ஒரு பொய்க்கூரை மட்டுமே, அலங்காரத்திற்கான ஒரு பொய்க்கூரை, அவ்வளவுதான். பொய்க்கூரைக்கும் கூட சில பயன்கள் உண்டுங்கிற மாதிரி இதற்கு சில பயன்கள் உண்டு, அவ்வளவுதான். மற்றபடி இதை கூட்டாட்சி அமைப்பு என்று நம்பி நாம் ஏமாற முடியாது. அப்ப இந்த அடிக்கற்கள் என்ற கோட்பாடு இந்திய அரசமைப்பினுடைய அடிக்கட்டுமானம், திருத்த முடியாத, மாற்ற முடியாத அடிக்கட்டுமானம் என்பது நம் அக்கறைக்குரிய கூட்டாட்சி கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. இவங்க கூட்டாட்சி கொள்கைன்னு சொல்றது ஒரு 2 உறுப்புகளை தான் சொல்றாங்க அரசமைப்பு சட்டத்துல. மாநில அரசுகள் தாங்கள் திரட்டுகிற நிதியை செலவிடுவதற்கான அதிகாரம், 2 மாநில அரசுகள் கடன் வாங்குவதற்கான அதிகாரம். இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா கூட்டாட்சி கொள்கைன்னு சொல்றாங்க. கேசவானந்த பாரதி வழக்கில் வந்த அந்த மாற்றம் என்பது உண்மையில் யாருக்கு எதிரானதுன்னா, இதை திருத்தி எதையாவது செய்ய முடியுமா, அரசமைப்பு சட்டத்தை நாம் எப்படியாவது திருத்தி கொண்டு வர முடியுமா என்ற கற்பனைக்கு முடிவு கட்டு. உனக்கு என்ன பெரும்பான்மை வந்தாலும் இந்த அடிக்கூறுகளை நீ திருத்த முடியாது, அடிக்கட்டுமானங்களை நீ திருத்த முடியாது. அந்த அடிக்கட்டுமானங்களின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எதை இந்த கான்ஸ்டிடியூஷன் டெமோக்ரஸிங்கிறதோ அதுதான் இறுதி. எதை பெடரலிசம்ங்கிறதோ, பெடரலிசம் சொல்லல, ஆனா பெடரலிசம் என்ற பெயரில் இது அமைத்திருக்கிற இந்த மத்திய மாநில எல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்ய முடியுமே தவிர அடிப்படையில் இதையெல்லாம் திருத்த முடியாது. எதை இறைமை என்று இது சொல்கிறதோ அதுவும் இறுதி. இப்ப இதை ஒட்டி வந்த இன்னொரு தீர்ப்பு, அதுதான் ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. அதான் இப்ப நம்ம கர்நாடகத்தினுடைய முதல்வராக இருக்காரு, அவர் பேர் என்ன, பசவராஜ் பொம்மை. உங்க அப்பா இருந்தார் SR பொம்மைன்னு, ஜனதா கட்சியில இருந்தார். அவர் தலைமையில ஒரு அரசாங்கம் அமைச்சாங்க, கர்நாடகத்துல அமைச்சாங்க. அப்ப ஜனதா கட்சியும் அப்ப உருவாக்கப்பட்ட லோக்தளம் கட்சியும் ஒன்னா சேர்ந்து ஜனதா தள் என்று உருவாக்கி அந்த ஜனதா தள் சார்பில் அந்த அமைச்சரவை உருவாக்கப்பட்டது. அதுக்கு பெரும்பான்மை இருக்கா இல்லையான்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. 19 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் ஆதரவை விலக்கிக் கொண்டதாக ஆளுநருக்கு எழுதி கொடுத்தாங்க. உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள 19 பேர்ல ஒரு 9 பேரை பிடிச்சு நாங்க ஆதரவை விலக்கிக் கொள்ளவில்லை, தொடர்ந்து நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம்னு ஒரு கடிதத்தை வாங்கி கொண்டே ஆளுநர்கிட்ட கொடுத்தார். ஆனா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அப்போது அவர் தெளிவாக அந்த ஆட்சியை கலைப்பதில் தான் குறியாக இருந்தார். அவர் இந்திய அரசுக்கு ஒரு கடிதம் அனுப்பினார், ஆட்சியை கலைச்சிட்டாங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் இது நமக்கு பழைய அனுபவம். நீங்கள் உண்மையில் அரசமைப்பு பேரவையில் இந்த 356வது உறுப்பு பற்றி பேச வரும்போதெல்லாம் அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, 356 என்ற இந்த உறுப்பு அரசியல் நோக்கங்களுக்காக தவறாக பயன்படுத்தப்படலாம் என்று அஞ்சுகிறார்கள். இந்த உணர்வுகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் இந்த சட்ட விதி உயிரற்ற எழுத்தாக மட்டுமே இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த உயிரற்ற எழுத்துக்களுக்கு உயிர் கொடுத்து செயல்படுத்துவதாக இருந்தால் குடியரசுத் தலைவர் முதலில் செய்வது அந்த மாநிலத்திற்கு ஒரு எச்சரிக்கையை வழங்குவதாக இருக்கும். நீங்கள் தவறிழைக்கிறீர்கள் என்று இடித்துரைப்பதாக இருக்கும். விரும்பியவாறு காரியங்கள் நடக்கவில்லை, அந்த எச்சரிக்கை பலிக்கவில்லை என்றால் அடுத்து அவர் செய்வது அந்த மாநிலத்தில் ஒரு தேர்தலை நடத்துமாறு உத்தரவிடுவதாக இருக்கும். தேர்தல் மூலமாக தீர்க்கப்படும். இந்த 2 தீர்வுகளுமே தோற்றுவிடும் போது மட்டும்தான்
இந்த 356வது உறுப்பை பயன்படுத்த முடியும். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை இடைநீக்கம் செய்கிற வழிவகை என்பது எவ்வளவு முறை பயன்படுத்தியிருக்காங்க தெரியுமா? அம்பேத்கர் இப்படி சொன்ன இந்த விதியை யாருமே பயன்படுத்த போறதில்ல. இது வெறுமனே செத்து போன எழுத்தாதான் சட்ட புத்தகத்துல இருக்கும்னு இந்த சொன்ன விதியை நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலம் 1991 வரைக்கும் அவங்க 90 முறை பயன்படுத்தியிருக்காங்க. முதல் முறை காஷ்மீர்ல ஷேக் அப்துல்லா அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு பயன்படுத்தினாங்க. கேரளத்தில் இஎம்எஸ் அரசாங்கத்தை 59ல நீக்கம் செய்வதற்கு பயன்படுத்தினாங்க. அப்ப இந்திரா காந்தி தான் காங்கிரஸ், அகில இந்திய காங்கிரஸ் தலைவியா இருந்தாங்க. நேரு பிரதமராக இருந்தார். அப்பாவுக்கு மகள் அறிக்கை கொடுத்தாங்க கலைச்சிருங்கன்ட்டு. அதை ஏற்றுக்கொண்டு கலைச்சாங்க. அதுக்கு பிறகு நிறைய இப்ப நம்ம தமிழ்நாட்டுல கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சியை முதல்ல கலைக்கிறாங்க. பிறகு அவருடைய மறைமுக ஒப்புதலோடு எம்ஜிஆர் ஆட்சியை 80ல கலைக்கிறாங்க. பல முறை இந்த கலைப்பு நடந்துருச்சு. வேற இப்ப மேற்கு வங்கத்துல பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கா இருக்கும். ஒரே ஆண்டுக்குள்ள பல முறை இருக்கும். இப்படி பல முறை கலைச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே ஆட்சி கவிழ்ப்பு, அரச கவிழ்ப்பு என்ற குற்றச்சாட்டை யார் மீதாவது சுமத்தி வழக்கு போட்டா அது நேரு குடும்பத்தின் மீதுதான் போட வேண்டியிருக்கும்னு சொல்லுவாங்க. அத்தனை முறை ஆட்சி கவிழ்த்திருக்கிறாங்க. ஜனதா ஆட்சி வந்தோடனே என்ன பண்ணாங்க? அவங்க ஒரு 9 மாநிலங்கள்ல கவிழ்த்தாங்க 80ல. இப்படி தொடர்ந்து பல கவிழ்ப்புகளை இதை பயன்படுத்தா நடத்தியிருக்கிறாங்க. இப்ப அதில் தான் ஒரு திருப்பத்தை கொண்டு வந்த ஒரு வழக்கு தான் இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கு. இந்த வழக்கில் எனக்கு முக்கியமான அக்கறை என்னன்னா, இந்தியா கூட்டாட்சி என்ற மயக்கத்தை போக்குவது போல வழக்கில் தரப்பட்டிருக்கிற ஒரு தீர்ப்பு தான். குறிப்பா நம்முடைய ரத்தினவேல் பாண்டியன் அந்த தீர்ப்பை எழுதியவர்கள் ஒருத்தர், இன்னும் சில நீதிபதிகளும் எழுதியிருக்கிறாங்க. இந்தியாவை கூட்டாட்சின்னு சொல்லி இப்ப அண்மையில கூட நம்ம போன தேர்தலின் போது கூட பார்த்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் இந்திய அரசமைப்பில் உள்ள கூட்டாட்சி அம்சங்களை வலுப்படுத்துவோம்லாம் சொல்லியிருந்தாங்க. உண்மையில அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இருந்தா தானே வலுப்படுத்துறதுக்கு. இப்ப ஏதாவது ஒண்ணு மத்திய அரசு செய்யும் போது இது கூட்டாட்சி கொள்கைக்கு எதிரானதுங்கிறாங்க. ஏதோ கூட்டாட்சி கொள்கைன்னு ஒன்றை அரசு ஏற்றுக்கொண்டிருப்பது போலவும் அதை இவங்க கலைப்பது போலவும் ஒரு மாயையிலே இது நடக்குது. ஆனா இந்த தீர்ப்பில் அவர்கள் இந்திய அரசமைப்பினுடைய அடிப்படை தன்மை என்ன, இந்திய அரசு பற்றி ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புறாங்க. இது ஒரு கூட்டாட்சி குடியரசா அல்லது ஒற்றையாட்சி அரசா? இஸ் இட் பெடரல் ஆர் யூனிட்ரி? ஒற்றையாட்சினா என்ன அர்த்தம்? ஒரே அரசு இருக்கும், அதன் கையில் தான் அதிகாரங்கள். ஒரே ஒரு நாடாளுமன்றம் இருக்கும், அதற்கு தான் சட்டம் இயற்றுகிற அதிகாரங்கள். நல்ல உதாரணம் நமக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய அரசு. அவங்க என்ன சொல்றாங்க? அரசமைப்பு, இலங்கை அரசமைப்பினுடைய 2வது விதி, தி ரிபப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கா shall be a unitary state. இது தெளிவான விதி. தி ரிபப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கா shall be a unitary state. 72ஆம் ஆண்டு சிரிமா பண்டாரநாயக்கா தலைமையில் இயற்றப்பட்ட அரசமைப்பு, 78ல் ஜெயவர்தனா தலைமையில் இயற்றப்பட்ட அரசமைப்பு, திருத்தங்களோடு இன்று வரை நீடிக்கிற அந்த அரசமைப்பு, அதனுடைய 2வது உறுப்பு என்னன்னா, ஸ்ரீலங்கா shall be, the Republic of Sri Lanka shall be a unitary state. ஒற்றையாட்சி அரசாக இருக்கும். அரசுன்னா ஒண்ணுதான், வேற எதுக்கும் அரசுன்னு பேர் கிடையாது. நீங்க இன்னொரு கூர்ந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு தெரியும். என்ன தெரியும்னா, இந்த வடக்கு மாகாண சபையெல்லாம் 13வது திருத்தத்திற்கு பிறகு அமைத்தாங்க பாருங்க. வடக்கு மாகாண சபைன்னு விக்னேஸ்வரனை முதல்வராக்குனாங்க. பக்கத்துல கிழக்கு மாகாண சபை, இப்படி ஒரு 9 மாகாண சபைகளை தோற்றுவித்தார்கள் இல்லையா? அந்த மாகாண சபைகள் எதற்குமே என்ன பேர் கிடையாதுன்னா, மாகாண அரசுன்னு கிடையாது, மாகாண சபை.
அந்த சபையில் ஒரு முதல்வர் இருப்பார். அவர் மாகாண முதல்வர் கிடையாது, வடமாகாண சபையினுடைய முதல்வர், மாகாண அரசு கிடையாது. இப்ப அதுவும் வேண்டாம் தான் இப்ப முடிவு பண்ணிதான் அவங்க ரயில் அது வேணும் வேணும்னு கொஞ்சம் பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் ஒற்றையாட்சி அரசு. இப்ப இந்தியா ஒற்றையாட்சி அரசா அல்லது கூட்டாட்சி அரசா என்ற விரிவான விவாதம் இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கில் செய்யப்படுது. அவங்க கடந்த கால தீர்ப்புகளை எடுத்துக்காட்டுவது மட்டுமல்ல, மலேசிய கூட்டாட்சியில், மலேசியா ஒரு பெடரேஷன், அவங்க அமெரிக்க மாநில அதை அமைச்சு கொடிய கூட அந்த அமெரிக்க மாநில அமைச்சாங்க. பாகிஸ்தான் ஒரு பெடரேஷன், பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தான் அது ஒரு பெடரல் தான். பாகிஸ்தான் ஒரு பெடரேஷனா தான் வச்சிருக்காங்க. அது பெடரேஷனை ஒழுங்கா கடைபிடிச்சிருந்தா வங்கதேசமே பிரிஞ்சு போயிருக்காரு. பேருக்காவது சொல்ல, ஒரு பேருக்காவது அப்படி ஒரு அரசமைப்பு வச்சிருக்கிறார். இந்த வெவ்வேறு கூட்டாட்சிகள் எல்லாம் அமெரிக்க கூட்டாட்சியோடு ஒப்பிடுறாங்க. உலகத்துல ஒரு கூட்டாட்சி அமைப்புக்கு சிறந்த உதாரணமாக வரலாற்றில் முதற் பெரும் கூட்டாட்சியாக முன்னிறுத்தப்படுவது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான். வேற நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரி, எப்படி ஒரு கூட்டாட்சி அமைப்பு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன்மாதிரி. லெனினே இதை காட்டினார், அமெரிக்க கூட்டாட்சியை ஒரு உதாரணமா காட்டினார். பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு வகைப்பட்ட மக்கள் தொகுதிகள் சேர்ந்து இருப்பதற்கான ஒரு அடிப்படை என்று சொன்னார். இப்ப அம்பேத்கர் சொன்ன உதாரணமும் அமெரிக்காவை சொன்னார். அமெரிக்க கூட்டாட்சி எப்படி உருவாக்கப்பட்டது? அமெரிக்கான ஒரு நாடு அது தன்னை மாநிலங்களாக பிரித்து கொண்டு இப்படி அமைக்கல, தனித்தனி குடியரசுகளாக இருந்தார்கள். அங்கு போய் குடியேறிய பிரித்தானியர்கள், வெள்ளையர்கள் ஆளுக்கு ஒரு பகுதியை பிடித்துக் கொண்டு அவங்க ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார். உண்மையான குடியேற்றம், குடியேறிகள், காலனைசர்ஸ். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நமக்குள்ள ஒரு ஒத்துழைப்பு இருந்தா நல்லா இருக்கும், பிரிட்டனுடைய ஆதிக்கம் இருக்கு, எனவே தாய்நாட்டிலிருந்து நம்ம விடுபடலாம், இதுக்கெல்லாம் வசதியா இருக்கும்ட்டு ஒரு சபை மாதிரி கூட்டினாங்க. 1781 நினைக்கிறேன் ஒரு சபையா கூட்டினாங்க, ஒரு அவை கூட்டினாங்க, பேரவை கூட்டினாங்க. அதுக்கு பேர் தான் கான்ஃபெடரேஷன் பேர். அரசே கிடையாது, ஒரு நடுவண் அரசுன்னு ஒண்ணு கிடையாது. அப்படி ஏற்படுத்தப்படுவதுதான் அந்த கான்ஃபெடரேஷன். அப்புறம் அவங்க அனுபவத்தின் அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா, இல்ல நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு அரசை உருவாக்கணும், ஒரு படையை அமைக்கணும், ஒரு சட்டம், பொது சட்டம் இருக்கணும் என்று மீண்டும் அவங்க பேசி முடிச்சுதான் இந்த கான்ஃபெடரேஷனை பெடரேஷனை மாத்துறாங்க. அதுதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்பது அப்படித்தான் உருவானுச்சு. அவங்க அதுக்கான அரசமைப்பு சட்டத்தை இயற்றினாங்க. அந்த அரசமைப்பை பற்றி நம்ம கடந்த காலத்துல பேசியிருப்போம். பிலடெல்பியாவில அந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில தான் இந்த அரசமைப்பு இயற்றப்பட்டது. 3 கூறுகளை மட்டும் சொல்றாங்க. நான் பின்னால கொஞ்சம் விரிவா பேசுவோம். ஒரு கூட்டாட்சியை இந்தியா ஏன் கூட்டாட்சி அல்ல, ஏன் ஒற்றையாட்சி தன்மை கொண்டது. என்னன்னா, ஒரு கழுதை குதிரை சாயலில் இருக்கிறது, அவ்வளவுதான். குதிரை சாயல் உள்ள கழுதை, அவ்வளவுதான். கோவேறு கழுதையை பார்த்தா குதிரையோடு ஒரு மயக்கம் ஏற்படுது. இதுதான் இந்திய அரசு, இந்திய அரசமைப்பு என்று இந்த தீர்ப்புல எடுத்து காட்டுறாங்க. அதிகம் போனால் இது என்ன அழைக்கலாம்னா குவாசி பெடரல் தான் அழைக்கலாம். அரசமைப்பு பேரவையில இது கூட்டாட்சியா அல்லது ஒன்றிய அரசா என்ற விவாதம் பெரிதா நடைபெற்ற போது, இந்த அரசமைப்பை மூலத்தில் எழுதிய இந்த பெனகல் நரசிங்கராவ் அவர் கருத்து சொன்னாரு, இது பெடரேஷன் சொல்லாம யூனியன் சொன்னது எதற்காகனா, ஒரு மையத்தில் அதிகாரங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். பல மொழிகள், பல மதங்கள், பல இனங்கள், பல்வேறுபட்ட மக்கள் தொகுதிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து வைப்பதென்றால் ஒரு வலுவான மையம் வேணும் என்பதற்காகத்தானே தவிர யூனியன் சொல்லிட்டு உங்களுக்கு சோவியத் யூனியன் மாதிரி எல்லாருக்கும் உரிமை கொடுக்கறதுக்காக இல்ல. ஒரு மைய அரசை, ஒற்றை அரசை ஏற்படுத்த வேண்டும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். வி ஆர் கிருஷ்ணய்யர் சொன்னாரு,
மைய அரசு மனது வைத்தால் இது கூட்டாட்சி. அலகுகள் பணிந்து போய்விட்டால் அது ஒற்றையாட்சியா. அப்ப இப்படி சொல்றாங்க, கூட்டாட்சி சாயலுள்ள ஒற்றையாட்சியா, ஒற்றையாட்சி சாயலுள்ள கூட்டாட்சியா? இல்லை, இது கூட்டாட்சி சாயல் கொண்ட ஒற்றையாட்சி தான் என்று ரத்தினவேல் பாண்டியன் உட்பட அந்த நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்புல தெளிவா சொல்றாங்க. அவங்க சில வழக்குகள் சுட்டி காட்டுறாங்க. அதுல ஒரு வழக்கு கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் தொடுத்த ஒரு வழக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல மாநில அரசாங்கத்தில் ஊழல் நடந்து விடுச்சது, முறைகேடு நடந்து விடுச்சுன்னு சொல்லி இந்திய அரசு வழக்கு போறாங்க, விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க. இது மாநிலத்தின் இறையாண்மைக்கு எதிரானதுன்னு இவர் வழக்கு போறார், எதிர்த்து போறார், வழக்கு போறார். மாநில அரசுக்குன்னு ஒரு இறைமை இருக்கு. உதாரணமாக இந்திய அரசில் ஊழல் நடக்கிறது என்று மாநில அரசு விசாரிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப எப்படி மாநில அரசு ஊழல் செய்கிறது என்று எப்படி இந்திய அரசு மட்டும் விசாரிக்க? நாங்க என்ன அவங்களுக்கு சப்ஜெக்டா? அவங்களுக்கு கீழ்பட்டவர்களா? நாங்க என்ன குறுநில அரசா? அவங்களுடைய கப்பம் கட்டுகிற அரசா அவர்களுக்கு? எனவே எங்களுக்கு we are sovereign, எங்களுக்கு இறைமை உண்டு. எங்கள் இறைமையை மீறி நாங்க எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குதா, இங்க ஊழல் இருக்கா, முறைகேடு இருக்கா, அது நாங்க விசாரிச்சுக்கணும். எங்க அதிகாரத்துக்கு உட்பட்டது. தமிழ்நாட்டுல ஊழல் நடக்குதுன்னு சொல்லி அமெரிக்கா விசாரிக்க முடியாது இல்லையா? அது போல இந்தியா விசாரிக்க முடியாது. உன் இறைமை உனக்கு தனி, என் இறைமை எனக்கு தனி என்று தமிழ்நாட்டின் இறைமையை வலியுறுத்தி ஒரு வழக்கு போட்டாங்க. அதை திட்டவட்டமாக நீதிமன்றம் நிராகரித்து இந்த தீர்ப்புல எழுதுறார். தமிழ்நாட்டுக்கு இறைமை கிடையாது, எந்த மாநிலத்துக்கும் இறைமை கிடையாது. இங்கு இறைமையுள்ள ஒரே ஒரு அரசு இந்திய அரசு மட்டும்தான். அதுக்குதான் இறுதி அதிகாரம், அதுக்குதான் முழு அதிகாரம். அந்த இறுதியான முழுமையான இந்திய அதிகாரத்துக்கு உட்பட்டவைதான் மாநிலங்கள். அதுக்கு அவங்க முக்கியமான 2 காரணங்களை சொல்றாங்க, அல்லது 3 காரணங்கள். ஒரு முக்கியமான காரணம் அரசமைப்பு சட்டத்தினுடைய 3வது உறுப்பு. இந்த 3வது உறுப்பின்படி ஒரு மாநிலத்தை அமைக்கவோ, கலைக்கவோ, பிரிக்கவோ, அதன் பெயரை மாற்றவோ யாருக்கு அதிகாரம் இருக்கு? இந்திய நாடாளுமன்றத்துக்குத்தான் அதிகாரம். ஆனால் ஒன்றியத்தை மாற்றவோ, ஒன்றியத்தை பிரிக்கவோ, ஒன்றியத்தை கலைக்கவோ, ஒன்றியத்தை பெயரை மாற்றவோ எல்லா மாநிலங்களும் சேர்ந்தாலும் அதிகாரம் கிடையாது. ஒரு மாநிலம் செய்ய முடியாது மட்டும் இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? இந்த யூனியன் ஆஃப் இந்தியா அது எப்படிப்பட்டது? என்றுமே அழியாத ஒன்று, அமரத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அமரர்கள் தேவர்கள்னா என்ன அர்த்தம்? அமர்னா இரவாதன்னு அர்த்தம். மறுனா இறந்து போறது, அமர்னா இரவாத. அமரர்கள்னா இரவா புகழ் படைத்தவர்கள். சில நேரத்துல நம்ம தலைவர்கள் இறந்து போனவங்களுக்கு எல்லாம் முன்னால அமரர்னு போடுவாங்க. அப்பனா தேவலோக பிரஜை ஆயிட்டாருன்னு அர்த்தம். அமரர்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு படிப்பகத்துல பேச போயிருந்தேன், ஜீவா படிப்பகத்துல. அமரர் ஜீவா படிப்புன்னு போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், ஐயா என்ன ஜீவா தேவலோகத்துல இருக்காரு நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு. ஏன் அவரே பொதுத்தெரிவாளர் போய் ஏன் அமரர் ஆக்குறீங்க, தேவர் ஆக்கிட்டீங்க? இல்ல இல்ல, அப்படிலாம் கிடையாது. நினைச்சுக்கிறாங்க அவர் இரவா புகழுடையவர், ஒரு புகழ் மங்குவதில்லை, அதுக்கு அமரர். இந்த அமரர்கள் தேவர்கள். அது போல இந்தியா என்பது அமரத்துவம் வாய்ந்தது. இந்திய ஒன்றியம் என்பது அமரத்துவம் வாய்ந்தது. 1000 ஆண்டு கழிந்தாலும் இந்தியா இந்தியாவாக இருக்கும், இந்திய ஒன்றியம் இந்தியாவாகவே இருக்கும். அது இடையில வந்துச்சு, இடையில போடுச்சுலாம் நம்ப கூடாது. ஆனா மாநிலங்கள் எப்படி? அவை நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்த மாநிலங்கள். நேற்று ஜம்மு காஷ்மீர் இருந்துச்சு, இன்னைக்கு இல்ல. சிக்கிம் இல்லாம இருந்துச்சு, இன்னைக்கு சிக்கிம் இருக்கு. மாறி மாறி வரும். இந்திய அரசு விருப்பம் போல்
பிடித்து வைத்தால் மாநிலம், கலைத்து போட்டால் ஒண்ணும் இல்லை. இதுக்கு பேரு டெஸ்ட்ரக்டிபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட்ஸ். மாநிலங்களின் அழிபடுதன்மை. மாநிலங்களை அழிக்க முடியும், ஒன்றியத்தை அழிக்க முடியாது. எனவே அழிக்கப்படக்கூடிய மாநிலங்களுக்கு எப்படி இறைமை வரும் என்று நீதிமன்றம் கேட்கும். எனவே அழிபடக்கூடிய மாநிலங்களுக்கு இறைமை கிடையாது. அழிவே இல்லாத ஒன்றியத்திற்கு மட்டும்தான் இறைமை உண்டு. ஒன்று. இரண்டாவது, ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இரண்டாவது, நீதிமன்றம் சுட்டி காட்டுகிற இரண்டாவது தன்மை என்னன்னா, ஒரு அரசு இறைமையுள்ள அரசு என்றால் அதன் கீழ் வாழ்கிற மக்களுக்கு குடியுரிமை வேண்டும். குடிப்படை கூறுகிறார்ல, குடிமக்கள். இறைமையுள்ள தமிழக அரசின் கீழ் நாம் தமிழ்நாட்டு குடிமக்கள், தமிழ் குடிமக்கள். இந்திய குடிமக்கள் உண்டே தவிர இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி மாநிலங்களில் குடிமக்களே கிடையாது. இது அப்படியே அமெரிக்காவோட ஒப்பிடுறாங்க. இங்கிருந்து ஒருவர் அமெரிக்காவில் போய் உரிய நிபந்தனைகளை நிறைவு செய்து உரிய தகுதிகளை பெற்று அமெரிக்க குடிமகன் ஆகிறார் என்றால் அவர் அமெரிக்க குடிமகன் ஆகும் போதே நியூயார்க் மாநிலத்தில் போய் ஆனால் நியூயார்க் மாநில குடிமகன் ஆயிடுவார். கலிபோர்னியாவில் போனா கலிபோர்னிய குடிமகன் ஆயிடுவார். அமெரிக்க குடியுரிமைக்கு இணையாக இன்னொரு குடியுரிமை இருக்கிறது. ஐக்கிய நாடுகளில் ஒரு நாட்டின் குடியுரிமை, நம்ம மொழியில சொன்னா மாநிலத்தின் குடியுரிமை. இந்தியாவில் எங்க இருக்கு தமிழ்நாட்டுக்கு குடியுரிமை? தமிழ் குடிமகன் ஒரு அமைச்சர் இருந்தார், அவரே தமிழ்நாட்டு குடிமகன் கிடையாது, இந்திய குடிமகன் தான். நம்ம ஈழத்தமிழ் ஏதிலியருக்கெல்லாம் குடியுரிமை கேட்கிறோம். நான் அவங்கள்ட்ட எல்லாம் சொல்றது உண்டு, நீங்க உங்களுக்கு குடியுரிமை கேட்கறீங்க, நாங்களே எங்களுக்கு குடியுரிமை கேட்கிறோம். எங்களுக்கு தமிழ்நாட்டு குடியுரிமை இல்லையே. தேசிய கொள்கையெல்லாம் எவ்வளவு பேசினாலும் வெளிநாடு போயிட்டு வரும்போது பிளைட்ல பத்திரம் ஃபில்அப் பண்ணும்போது நேஷனாலிட்டின்னு போடுற இடத்துல இந்தியன்னு போட்டாகணும். வங்கியில கணக்கு தொடங்கினா நேஷனாலிட்டின்னு கேட்டா இந்தியன்னு போட்டாகணும். இந்திய குடியுரிமை மட்டும்தான் இருக்கு. நம்ம பத்திரிகை நடத்தினா கூட அப்படிதான், பதிவு பண்ண போற இடத்துல எந்த தேசிய இனம்னு கேட்பான், தமிழ் தேசிய இனம்னு போட முடியாது. அப்ப இதனால் மாநிலத்துக்கு இறைமை, கலைக்கப்படக்கூடிய தன்மை இருக்கு, குடியுரிமை கிடையாது. நம்ம குடியுரிமை சட்டம் பற்றிய விவாதத்தின் போது நான் விரிவா எழுதுனேன். இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய குடியுரிமைகள் சம்பந்தப்பட்ட அந்த விதிகளின்படி நமக்கு இரட்டை குடியுரிமை இல்லை. அமெரிக்காவில் இரட்டை குடியுரிமை இருக்கு. அமெரிக்க குடியுரிமை போலவே அமெரிக்காவுடைய ஒவ்வொரு மாநிலத்துக்குமான குடியுரிமை இருக்கு. ஆனா இங்கு நமக்கு அந்த இரட்டை குடியுரிமை இல்லை, வெறும் இந்திய குடியுரிமை மட்டும்தான். இது அந்த எஸ்ஆர் பொம்மை வழக்குல விரிவாக எடுத்துக்காட்டி இந்தியா கூட்டாட்சின்னு சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இந்தியாவுல கூட்டாட்சி சாயல் இருக்கு, அவ்வளவுதான். ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தா அம்மா லட்சுமி மாதிரி லட்சுமி கடாட்சியமா இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க, அதுக்கா அவ லட்சுமி ஆயிட மாட்டாங்க. அவன் சும்மா அந்த மாதிரி தோன்றா, பாக்குறதுக்கு அந்த லட்சணமா இருக்கிறான். இப்ப ஒரு சாமியார் பொம்பளை வந்துச்சு, அதை பார்த்தா அம்மனை போல இருக்குன்னு வழிபடுறாங்கல்ல. ஆனா அம்மன் கிடையாது, அதனால அது அம்மன் ஆயிடாது. அது ஒரு நடிப்பு, ஆட்டம், அவ்வளவுதான். அதுதான் இந்த கூட்டாட்சியினுடைய தன்மை. ஆகவே இந்திய அரசமைப்பினுடைய அடிக்கட்டுமானம் என்று சொல்லப்படுவது உண்மையில் இந்த அரசமைப்பினுடைய பிற்போக்கான தன்மையைத்தான் அடிக்கட்டுமானமாக கொண்டிருக்கிறது. குடியாட்சிய மறுப்பையும் தேசிய இனங்களின் இறைமை மறுப்பையும் சமூகங்களுக்கு மாறான தனிப்பட்ட பெருங்குழுமங்களின் ஆதாய வேட்டையையும் இதையெல்லாம் தான் அடிக்கட்டுமானமா இருக்கு. இதை மாற்றுகிற வாய்ப்பை நமக்கு வழங்கவில்லை என்பதைத்தான்
இந்த அடிக்கட்டுமான கோட்பாடு உறுதி செய்கிறது. என்ன வருத்தத்துக்குரிய செய்தின்னா, நிறைய ஜனநாயக சக்திகள், நிறைய சட்ட வல்லுநர்கள் இந்த அடிக்கட்டுமானத்தை வைத்துக் கொண்டு ஆக இந்திய அரசமைப்பினுடைய அடிக்கட்டுமானத்தை மாற்ற முடியாது, இது என்றென்றைக்கும் மதச்சார்பற்றதாக இருக்கும். தெளிவா சொல்றாங்க. அடிக்கட்டுமானம் பற்றி விவாதிக்கும் போது செக்குலரிசம் சமயச்சார்பின்மை சொல்லிட்டா சமயத்துக்கு ஒரு கட்சி அமைக்க முடியாது, சமயத்தை சொல்லி கட்சி நடத்தக்கூடாதுங்கிறாங்க. இப்ப ஆளுங்கட்சியே சமயத்தை சொல்லி நடத்திட்டு இருக்கு. நீதிமன்றமே ஒரு சமய கோயிலை கட்டுவதற்கு உங்க கையில பொறுப்பை கொடுக்குது. அரசு நிதி திரட்டுது ஒரு கோயிலை கட்டுவதற்கு, ஒரு சமயம் சார்ந்த கோயிலை கட்டுவதற்கு. என்னதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு? அதனால இந்த அடிக்கட்டுமானம் என்பது சோசியலிசமோ அல்லது சமய சார்பின்மையோ ஜனநாயகமோ அல்லது தேசிய இனங்களின் இறைமையோ அடிக்கட்டுமானமாக இல்லை. இதை மாற்றும் வாய்ப்பை நமக்கு அடியோடு வழங்கவில்லை என்பதைத்தான் இந்த அடிக்கட்டுமான கோட்பாடு உறுதி செய்கிறது. அதனால மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், சமூகத்தில் மாற்றங்கள் ஏற்படும், மக்கள் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும், உலகில் நமக்குரிய இடத்தில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு இடம் கொடாத ஒரு சிறை கட்டுமானமாகத்தான் இந்திய அரசமைப்பு இருக்கிறதே தவிர எந்த முற்போக்கான அடிக்கட்டுமானம் அதுக்கு இல்லை என்பதுதான் நமக்கு இறுதியான ஆய்வில் தெரியக்கூடிய. அதனாலதான் இதை திருத்த எமக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி பெரியார் சொல்றார். திருத்தும் வாய்ப்பு நமக்கு வழங்கப்படவில்லை. சும்மா இந்த சிறைக்குள்ளேயே கான்விக்ட் வார்டர்னு ஒரு பதவி இருக்கும். அவனுக்கு வெள்ளை ட்ரெஸ் தனியா கொடுத்து பெல்ட் போட்டு கையில தடியெல்லாம் கொடுத்துருவாங்க. மதிலுக்கு வெளியில வர முடியாது, மதிலுக்குள்ள அவன் அதிகாரம் பண்ணிட்டு இருப்பான். அது மாதிரி இந்திய சிறைக்குள் அதிகாரம் சில பேருக்கு தரப்படுகிறது. இந்த அதிகாரத்திலேயே மயங்கி இந்த அதிகாரத்தை பெரிய அதிகாரம் நினைச்சு பார்த்தீர்களா, அதிகார பகிர்வு, நமக்கு கூடுதல் அதிகாரம், நம்ம தன்னாட்சிக்காக போராடுவோம், இந்த கூட்டாட்சியாக மாற்றுவோம் என்பது எல்லாமே அடிப்படையில் ஏமாற்றும் தன்மை உள்ளவை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதனால நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி, இந்த சிறைக்கு ஒரு விடுதலை நாள் குறித்து ஒரு கதவு திறக்கிற நாள் இல்லை. ஏன்னா இது திறவாத கதவு கொண்ட, கதவு திறவாத, கதவு இல்லாத ஒரு சிறையா இருக்கு. திறந்தாலும் உள்ளதான் இழுத்துக்கும், உள்ளே இருந்து வெளியே விடாது. அதனால சிறை உடைத்தல்னு சொல்லுவாங்க, ஜெயில் பிரேக்கிங். சிறை உடைத்தல் தான் இந்த அரசமைப்பிலிருந்து மீள்வதற்கான, இந்த அரசமைப்பிலிருந்து நம்மை வெளியேற்றிக் கொள்வதற்கான, பூராவையும் நம்ம மாத்தணும்னு இல்லை, நம்மை வெளியேற்றிக் கொள்வதற்கான இதுதான் இந்த அடிக்கட்டுமானம் பற்றி இன்னைக்கு நான் சொல்ல நினைச்ச செய்திகள். வேற எதுவும் இருந்தா நம்ம அதுக்கப்புறம் பேசலாம்.